துர்கா, எங்கள் வீட்டுக்காரு என் பையனுக்கு ஒரு வண்டி எடுத்தார சொன்னா அது இதுன்னு சாக்காடு சொல்லிகிட்டே இருக்கிறாருடி. விடுக்கா, அது ஒரு காரணம் இருக்குக்கா. அவி எப்போ எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ எடுத்து கொடுப்பாங்கல்ல. அவிருக்கு தெரியாதாக்கா அவி பசங்களுக்கு எப்போ எடுத்து கொடுக்கணும்? நீ ஏக்கா அண்ணனை போட்டு டார்ச்சர் பண்ணுற? பையன் கேட்டால் எடுத்து தர வேண்டியதுதானா? உன் புருஷன் எதுக்கு இப்படி பேசுகிறாப்புல? ஊரில் எல்லா பசங்க 10 வருஷத்துலேருந்து வண்டி எடுத்துகிட்டு ஓட்டுறாங்க. உன் பையனுக்கு கல்யாணம் முக்கிற வயசாகி போச்சு, உன்னா வண்டி வாங்கி கொடுக்காம உங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாங்க. ஏக்கா, உனக்கு அதெல்லாம் தெரியாதா? வீட்டுக்காரர்கிட்ட மிரட்டி வண்டி வாங்கி கொடு என் பையனுக்குன்னு சொல்ல தெரியாதா? இங்கே வந்து அந்த நாயத்தை பேசிகிட்டு இருக்கிற நீ ஒன்று. ஏன் பார்வதி சோகமா வர? என்னத்தக்கா சொல்றது? எப்பவுமே நான் தான் சாப்பாடு செய்வேன், எங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்டு போவாரு. இந்த டைம் என்னாச்சுன்னே தெரியலக்கா. உப்பு மிளகு பொடின்னு அதிகமா போட்டுட்டேன், எப்படின்னே தெரியலக்கா. காரமா இருக்குதுன்னு என்னை திட்டுன்னு திட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவிய மாமம்புள்ள செஞ்ச நூடுல்ஸ் தின்னுட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போறாருக்கா. எனக்கு ஒரே கவலையா இருக்குது. இவன் இந்த இடத்த அழுத்தி பேசிட்டு இருந்தானா அவ்வளோதான். எப்போ அவ மாம்புள்ள வீட்டுக்குள்ளே பூந்தாலோ பிரச்சனை வரும்னு எனக்கு முதலே தெரியும். நானும் மங்காமல் போய் அவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்தோமே. இவளுக்கு அப்பா வந்து அது புரியறதே இல்லை, நம்ம சொன்னாலும் கேட்கறது இல்லை. அப்புறம் மூஞ்சி தொங்க வச்சுட்டு வந்து அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்கிறேன். யார் கேட்பா இருப்பாங்க? ஆமாம், இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. வீட்டுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் ஒன்றும் தெரியாமல் வெளியில் வந்து உப்பு இல்லை காரம் போட்டுட்டு என் புருஷன் ஜோறு திங்கலை அது திங்கலைன்னு. வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது தெரியுமா பத்மாக்கா? இங்கே சொல்கிறேன் கேளு. மாம்புள்ள வந்து எப்படினாலும் இவளை வெளியே துரத்தி விட்டுட்டு அவள் கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினப்புல வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்குறா. அது தெரியலையா? இவன் டெய்லி சோறாக்குறவா அது எப்படி இன்னைக்கு மட்டும் உப்பு காரம் எல்லாம் போட்டு வச்சிருவா? எனக்கு என்னமோ உள்ள என்னமோ நடக்குது. அவளே ஒரு வாக்கி வச்சுட்டு போன சோத்துக்குள்ள உப்பு மிளகு பொடி கொட்டி வச்சுட்டு அலங்காமல் போய் ஒழிஞ்சிட்டாங்களே என்னமோ. அப்புறம் இவ புருஷன் ஜாப் போட்டு இவளை பேசி இருக்கிறா. இப்படியே சொல்லி சொல்லி இவளை பிரிச்சு விட்டுறலான்னு பார்க்குறாங்க. ஏய், நீ கொஞ்சம் உஷாராக இருக்கோன்னு. அப்படி சொல்லு கவிதா, கரெக்டாக நீ தான் சொல்கிற. அதுதான் நடந்திருக்கு, எனக்கு நான் தெரியும். ஏ, என்னடி இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் போய் பார்த்தீங்களா அங்கே என்ன நடந்துச்சுன்னு? கம்முன்னு இருங்க, அவளை குழப்பி விடாதீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறீங்க, நான் எதை நம்புறதுனே எனக்கு தெரியல. சரி விடு பார்வதி, எல்லாம் இருக்கிறது தான். வந்து உட்காருவா. இதுக்கு எதுக்கு மூஞ்சி கவலையாக வச்சிட்டு இருக்கிற? எங்கேக்கா நான் உட்கார்றது? வெளியில் வந்தாலே எங்கள் மாமியார் பேசுவாங்க. நான் போகிறேன். போகிறதுக்கு எதுக்குடி அம்மா இங்கே வந்து கதை சொல்லிட்டு இருக்கிற? போகிறதுனா போ. இத்தனைக்கும் காரணம் இவன் மாமியார் தான். ஃபஸ்ட்டு இவன் மாமியாரை வீட்டு விட்டு முடுக்குனா இவன் நிம்மதியாக இருந்துக்குவா. அவன் மக 2 குழந்தைகளை விட்டுட்டு புரசன்னு விட்டு போட்டு இங்கே வந்து அம்மா வீட்டில் உட்காந்துட்டு எல்லா அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறா. மக கூட சேர்ந்து மாமியார் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறா. இப்போ பத்தாவதுக்கு அவள் வந்து உள்ளே பூந்துட்டா. 3 பேரும் சேர்ந்து பாவம் இவளை என்ன பாடுபடுத்துகிறாங்க. இத்தனைக்கும் அவை மாமியாக தான் காரணம். அவை மாமியால் வீட்டு விட்டு முழுக்கணும். அது எப்படி கவிதா, நீ முடுக்கணியா? அப்படியா? நான் நல்லது சொல்ல போனால் எனக்கே நீ வரையடி. எதுக்குடி அப்படி பேசுகிற? எங்கள் மாமியாரை நான் வீட்டு விட்டு முடுக்கணுன்னு உனக்கு தெரியுமா? எங்கள் மாமியார் உன்கிட்ட சொல்லிச்சா? எங்கள் மாமியார் நான் எப்படி இருந்தோம்னு உங்களுக்கு தெரியுமா? அது என்னமோ ஒரு இதில் வெளியே வந்துருச்சு. அதுக்கு என்னையும் எடுத்து வச்சு மாமியார் வெளியே முடிக்கி விட்டுட்டா. மாமியார் குடும்பம் பண்ணுறான்னு நீங்களே கதை பேசிகிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பாடி போடின்னு நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். என்ன நினச்சிட்டு இருக்கிற உன் மனசில்? நீ பண்ணது ஊர் உலகம் அப்படிதான் பேசுது, அதைத்தான் நான் சொன்னேன். என்னென்ன பேசுகிறாங்களோ அதைத்தானே சொல்ல முடியும். நாங்களா வந்து பார்த்தா என்ன நடந்ததோ, நீ முடுக்குனியோ உங்கள் மாமியாவோ வந்ததோ, அந்த கதை எங்களுக்கு எதுக்கு? அப்புறம் என்னடி, கம்மன் உட்கார்.
கம்முன்னு இருங்க, நம்மளுக்குள்ள எதுக்கு சண்டை? நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. எங்கே போனாலும் இந்த இடம் அந்த இடம்ட்டு இல்லாமல் நொயன்னு சண்டை கட்டிக்கிறீங்க. அமைதியாக இருங்கடி. ஆமாம், உங்களாட்ட எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தால் நான் நல்லவா. ஏதோன்னு பேசுனா நான் வாயாடி அது இதுன்னு எனக்கு ஏதோன்னு சொல்லிகிட்டே இருக்கிறது சண்டைக்காரின்னு. என்னமோ பண்ணுங்க, இனிமேல் உங்கள் கூட சேரவே கூடாது. நான் போகிறேன் அப்பா. பாத்தியாக்கா, நான் சொன்னது உண்மையா போயிருச்சு. குத்தமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்குங்குவாங்க. எங்க நம்ம கூட எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருந்தா அவங்க மாமியார் முடிக்குற்றது தெரிஞ்சு நம்ம எல்லாரும் பிடிச்சிக்குவா. அப்புறம் ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு பஞ்சாயத்து ஆயிருந்துட்டு எந்திரிச்சு ஓடுறா. இனிமேல் நம்ம கூட சேர மாட்டேன்னு வேற சொல்றா. பாத்தீங்களா, இவ சரியான ஆளு. ஆமாம் மங்கா, நீ சொல்கிறது தான் சரி. நம்ம வந்தோமா, நம்ம வீட்டில் நடக்கிறது பேசிட்டு போயிட வேண்டியதா. எதுக்கு அடுத்த வீக் கதையெல்லாம் பேசிட்டு அவங்க இப்படி இவங்க இப்படின்னு சண்டை போட்டுக்கணும். இந்த துர்கா எதுலேயும் தலைவிடாதுன்னு சொன்னால் கேட்கறதே இல்லை. நீங்க 2 பேரும் கம்முன்னு இருங்க. ஊருக்குள்ள கொலையே நடந்தாலும் நீங்க கண்டுக்கவே போறதில்ல. எல்லாத்தையும் எடுத்து கேட்கணும் நிக்கணுக்கா. இல்லைன்னா யாருக்கு நாதி இல்லைன்னு நினைச்சு தனியா ஒதுக்கி விட்டுற மாட்டாங்களா? பாவம் இல்லையா அவங்கெல்லாம்? என்னமோ பண்ணு சாமி, நானெல்லாம் அதில் எதுவும் தலையிட மாட்டேன். எனக்கெல்லாம் அது பிடிக்காதப்பா. எப்படியோ மங்காளியும் முன்ற பக்கம் இழுத்துக்குவேன். சரி விடுங்கக்கா. இந்த எலும்பி வேற போயிட்டா. சீட்டு வேற ஞாபகப்படுத்திட்டாலே உனக்கு காசு வேற ரெடி பண்ணுவனுக்கா. ஏய், கரெக்டாக சீட்டை கட்டிருங்கம்மா. உங்களை நம்பி போட்டிருக்கிற. அப்புறம் 4 பேருக்கு முன்னாடி மான மரியாதை வாங்கி விட்டுறாதீங்க. இந்த துர்கா ஒரு நாள் அப்படி பண்ண மாட்டா. நீங்க கவலை விடுங்க, நீங்க போங்க. சரிம்மா, உன்னை பற்றி எனக்கு தெரியே. கரெக்டாக கொண்டு வந்துருங்க. சரி, நாளைக்கு பார்க்கலாம். என்ன செல்லம்மா, மண்டையில் டையெல்லாம் போயிடுச்சாட்டு இருக்குது, போடலையா? எனக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்போ டை அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். சின்ன மருமக சின்ன பையன் எல்லாம் வந்திருக்கிறாங்க. உட்காந்துட்டு வெட்டி நாயும் பேசாம போய் கறிகிரி எடுத்துட்டு வாங்க, ஆக்கி போடலாம். அத்தை, உங்க சின்ன மருமக சின்ன பையனெல்லாம் வந்திருக்கிறாங்களாம? நான் பார்க்கவே இல்லை. ரூம் விட்டு வெளியவே வர மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்கு உரம்புற வராங்களா யார் வராங்களான்னு கூட தெரியாம நீ ஊடு ஊட அங்கேயும் இங்கேயும் கதை பேசுறதுக்கு போயிரு. ஊரு நாயமெல்லாம் பேசுறதுக்கு. அப்புறம் எப்படி என் மருமக என் பையன் வந்திருக்கிறாங்கன்னு தெரியும். கொஞ்சம் கூட மாமியாளுக்கு கொஞ்ச நாள் மரியாதை கொடுக்குறாப்புல இருந்தால் தான் நீ வீட்டில் இருப்ப. நீ அவுத்துட்ட கதையாட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கிறியா? என்னை ஏதோ சொல்லாட்டி உங்களுக்கு கம்முனே இருக்க முடியாது. ஏதாவது பேசுறது சாமி உங்ககிட்ட வந்து கேட்டேன் பாருங்க, என்னை சொல்லணும். நீ யாருடைய நீ வந்து கேட்க சொன்ன? உங்க மாமனாரு போய் கறி எடுத்துட்டு வர போவாப்புல. போய் சோத்துக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணு போ. ஏன் நான் எதுக்கு சமைக்கணும்? உங்க சின்ன மருமக வந்துட்டால, சமைக்க சொல்ல வேண்டியதானா? ஏண்டி, உனக்கு கொஞ்ச நாள் அறிவு இருக்குதா? அவன் இப்போதான் ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. அதுவும் இன்னும் ரூமுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஊர்ல இருந்து வந்து சலுப்புக்கு அவன் போய் நான் போய் சோறாக்குன்னு சொல்ல முடியுமா? நீ வீட்டில் இருக்கிறியால, நீ போய் ஆக்கி போட. அவன் போந்தின்னு அப்புறம் வேணா நான் செஞ்சுக்கிறேன். இதுக்கு போய் ஒரு சண்டை எழுப்பி விட்டு முன்னாடி எடுத்து நிப்பாட்டிடாத. போய் சாப்பாடு செய்ய போ. செல்லம்மா, அவளை ஏதோன்னு சொல்லின்னு உனக்கு கம்முனே இருக்க முடியாதா? அவதானே சோறாக்கிட்டு இருக்கிறா, நீயே சோறாக்குற. அவளுக்கு எப்படி ஆக்கோன்னு தெரியும். மருமக கூட காலையிலேயே சண்டை தொங்கிட்டு இருக்காத. நான் என்ன ஆரமாச்சு கறி எடுத்துட்டு வந்து சொல்லி நாங்க என்னமோ பேசிக்கிறேன். பின்னால் இன்னும் போயிருப்பேன்னு நினைச்சு இன்னும் உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்கிறேன். நீயே ஃபர்ஸ்ட் கிளம்பு. நீ பொம்பளை என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்கறதே சரியா போச்சு. இந்த கேளவனுக்கு போய் கறி எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். ஆமா, நான் கிளவன்னு நீ கொம்மிரியா? நீ கிளவிதானா? கிளவியோ கொமுறியோ, நீ போய் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வா.
எல்லாம் பக்கத்து வீட்டுல எல்லாம் கறி குழம்பு வாசம் மணக்குது. நம்ம வீட்டுல இப்படியே நின்றுட்டு நியாயம் பேசிட்டே இருக்கிறான். இந்த நியாயம் பேசுறதுக்கே பொழுது சரியா போயிரு. நீ போய் எங்க எடுத்துட்டு வந்து நாய்க்கு தின்னு. ஏண்டி இன்னும் நீ போகலையா? பின்னாடி நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற? போய் சட்டு புட்டுன்னு வெங்காயத்தை வெட்டு போ. இந்த கிழவிக்கு முதல்ல குழவிக்களை தூக்கி தலையில போடணும். என்னென்ன நியாயம் பேசுது. இந்த வீட்டில் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். நான் உஷாரா இல்லைன்னா எல்லாரும் என்னைய ரோட்டுக்கு இழுத்துட்டுருவாங்க. வா மருமகளே, இப்பதான் எழுந்திரிச்சு வந்தியா? காப்பி போட்டு கொடுக்கட்டுமா? ஆமாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. வா மருமகளே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இன்னும் வந்து சலுப்பு தூங்கியிருப்பீங்க. சரி, அவனை எழுப்பிட்டு வா. 2 பேர்த்துக்குமே டீ போட்டு கொடுக்க சொல்கிறேன் துர்கால. நான் இவி வச்சு வேலைக்காரி. இந்த கிழவி என்ன நினைச்சிட்டு இருக்குதுன்னு தெரியல. இவி போறக்குள்ள என்னை முடிச்சு கட்டிட மாட்டேங்குது. துர்கா, 2 காப்பி போடுமா. அக்கா, நேற்று வந்து உங்களை பார்க்கவே முடியல. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆளவே காணோம். எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கிறேன். நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். நீ எப்படி இருக்கிற? உன் வீட்டுக்காரனீங்க அவர் மேல தூங்கிட்டு இருக்காருங்கக்கா. வளவளன்னு பேசாத துர்கா, போய் 2 டீ போட்டு கொண்டு வா. இது பைத்தியம் ஆயிடுச்சாட்டு இருக்குது. காப்பிங்குது டீங்குது உளருது. தலகால புரியல. சின்ன மகன் மருமக வந்த இதில். நீ ஏன் சாமி நிற்கிற? கால் வலிக்கு போய் படுபோ. நான் 2 டீயை போட்டு கொண்டு வர சொல்கிறேன். ஏங்கத்த, என்ன ஒரேடியா இந்த தாங்கிட்டு இருக்கிறீங்க? நம்பத்த ஓவரா போறீங்க. என்னை ஒரு நாளாவது இப்படி பார்த்துருப்பீங்களா? நீ சும்மா தானே வீட்டில் இருக்கிற வெட்டியில. நீ வீட்டு வேலை செய்யறதுக்கும் கூட உனக்கு என்ன? அவியில வேலைக்கு போறவங்க ரொம்ப நாள் கழிச்சா நீ பார்த்துட்டு போகலான்னு 2 பேர் வந்திருக்கிறாங்க. அவிகளுக்கு ஏதாச்சும் டீ போட்டு கொடுக்க சொன்னா இப்படி மூஞ்சி தூக்கிட்டு இருக்கிற துர்கா. வீட்டுக்கு பெரிய மருமக, நீயே அனுசரிச்சு போக மாட்டியா? ஆமா, எப்ப பார்த்தாலும் பெரிய மருமகளே தான் அனுசரிச்சு போகணும். என்ன பண்றது? எல்லாம் என்ற தலை எழுத்து. புலம்பாம் வேலை செய்யி, நான் போறேன். போய் தொலை முதல். நானாவது நிம்மதியா வேலை செய்வேன். கிளவி அண்ணி, அண்ணி நல்லா இருக்கிறீங்களா? அடுத்தது இவன் வேற வந்துட்டானா? நல்லா இருக்கிற தம்பி, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன் அண்ணி. அம்மா இங்க காணோம். இப்பதான் வெளியில போனாங்களே. சரி அண்ணி, நான் பார்க்குறேன். நைன்னு லைனா வந்து கிச்சன்ல ஏதோ ஒன்று கேட்டுட்டு இருந்தா எப்படி சோறாக்குறது? இந்த மருமகளே, கொடுங்க மாமா. அத்தை பாத்தீங்களா, ஒரே தாங்குறாங்க எல்லாத்தையுமே. அவளை பத்தி தான் தெரியும் இல்லம்மா. நீ அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காத. நீ ஒன்று வேலை பாரு. நான் இருக்கிற எப்பவுமே உனக்கு சப்போர்ட்டா, சரியா? சரிங்க மாமா, நீங்க போய் உட்காருங்க, நான் டீ கொண்டு வரேன். துர்கா, அடுத்தது நீங்களா? என்னங்க வேணும் உங்களுக்கு? காப்பி தானே கொண்டு வரேன், போங்க. ஏன்டி காலையிலே இப்படி எரிஞ்செறிஞ்சு கொடுக்குற மனுஷன் மேல? ஆமா, நானும் பார்த்துட்டேன். லைனா வரீங்க. உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க தம்பி பொண்டாட்டி, நீ எல்லாம் நொடன்னு வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்கிறீங்க. சோறாக்க வேண்டாமா? ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்ட்டெல்லாம் இல்லாம வந்து நொயன்னு ஏதோ ஒன்று சொல்றீங்க. என்னடியே சொன்னாங்க உன்னைய? எதுவும் சொல்லலை. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் உன்னை பார்க்கறதுக்கு நான் வரக்கூடாதா கிச்சனுக்கு? ஆமா, வந்துட்டு தான் நீங்க மறு வேலை பார்ப்பீங்க. என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? அப்பப்பப்பா, நம்பவே முடியல. ஹெல்ப் பண்றீங்களா? எனக்கு ஒரு ஹெல்ப்பு வேணாம். நானே எல்லாத்தையும் செஞ்சுக்குவேன். இத்தனை நாள் அப்படித்தானே செஞ்சேன். புதுசா யாரும் வந்து எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம். அடப்போடி, நல்ல விதமா பேசினாலும் இப்படிதான் இருக்கிற, உருன்னு பேசினாலும் இப்படிதான் இருக்கிற. உங்க கூட மனுஷன் பேசுவானா? நான் போறேன் போ. போங்க, உங்களை யார் இங்க வர சொன்னா? இந்த கறியை குழம்புல இருந்து எடுத்து என்ன பண்றீங்கன்னா, அலங்காம பச்சை மிளகா, 2 வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு வறுத்துட்டு கூப்பிடு, சரியா? அதுதானே பார்த்தேன். அதுக்கு தான் வந்திருக்கிறீங்க. எல்லாம் ரெடி பண்ணுவேன். 12 மணி ஆயிரும். போங்க. என்னைக்கு நீங்க கறி எடுத்து காலையில் சோறு போட்டுருக்கீங்க? 12 மணி ஆகு. புலம்பாம போங்க. நாய்
ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே தலைகால் புரியாது யாருக்கு. அதை செய் இதை செய்ய, அதை பண்ணி இதை பண்ணு, அதை தனியாக பண்ணி இதை தனியாக பண்ணு நம்மளை உயிர் வாங்கிடுவாங்க.